வார்ஃபேர், போர்க்களம் அல்லது போர் முனை என்ற ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த வார்ஃபேர் அப்படின்னா போர்க்களம் என்பது ரொம்ப ஒரு பரபரப்பாக இருக்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு போர் நடந்தது. அங்கே இருந்த போர் வீரர்கள்லாம் நன்கு சாப்பிட்டு உறங்கினபடினால போரில் நம்ம ஜெயித்து விட்டோம். அப்படி தானே? வாய்ப்பே இல்லை, தூங்கவே முடியாது. எப்போ தூங்கிறதுக்கு அந்த கேப்டன் அல்லது சிஓ சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு டைமே இருக்காது. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் போர்க்களமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லது காலை தொடங்கி இரவு தூங்குற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாள் சண்டையும் போரும் அல்லது போர் முனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் எப்படி விடுதலை ஆண்டவர் தருகிறார் என்ற ஒரு 5 காரியங்களை பார்த்து நான் சரியான நேரத்துக்கு முடித்து விடுவேன். முதல் போர் என்ன தெரியுமாங்க? பாண்டேஜ் அப்படின்னா கட்டுகள். முதல் போர் என்னன்னா கட்டுகள். இந்த கட்டுகள் நீங்கள் நினைக்கக்கூடாது, இங்கேருந்து உங்கள் காலடி மண்ணையும் தலைமுடியும் கொஞ்சம் துணியும் எடுத்துட்டு போயிட்டு நிலா வராத ஒரு ராத்திரியில் அமர்ந்து உங்களுக்காய் செய்யப்படுகிற கட்டுகள் அப்படின்னா அது கிடையாது. அந்த கட்டு வேற கட்டு, அந்த கட்டு வேற கட்டு. இப்போ சொல்ல போகிற கட்டு வேற கட்டு. என்ன கட்டுனா, நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு தானா தெரியாம வைத்து கொள்ளுகிற கண்ணிகள். அந்த கட்டுகள் ரொம்ப பெரிய போர்முனையாய் மாறிவிடும். இரண்டாவதாக நம்ம பார்க்க இருக்கிற கட்டுகள் என்ன? இரண்டாவதாக பார்க்க இருக்க போர்முனை என்ன? நம்ம நினைத்து கொண்டிருக்கிற சாபங்கள். அதாவது சிலர் சொல்லுவாங்க, பரம்பரையா அனுபவித்து கொண்டே இருக்கிறாங்க அப்படின்ற சாபங்கள். அல்லது இன்னும் கொஞ்சம் சென்னை பாஷையில் சொல்ல போனோம்னா தலையெழுத்து அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லுகிற போர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்னன்னா, எதிர்பாராத போர்கள். நம்ம எதிர்பார்க்காத போர்கள், திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். நான்காவது காரியம் என்னன்னா, நம்ம எதிர்பாராத போர் மாத்திரமல்ல, எதிர்பாராத கண்ணிகள் அல்லது வலைகள், அல்லது நம்ம எப்படி போய் சிக்கணும் அப்படின்னே தெரியாத போர் முனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக நீங்கள் உடனே நினைத்து கொள்ளக்கூடாது, நான் கல்யாணம் ஆனதே எப்படின்னு தெரியலங்க, போர் சந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எண்ணக்கூடாது. அது கண்ணி கிடையாது, அது வேற ஒரு காரியம். ஐந்தாவது காரியம், உங்களுக்கு எதிராக ஏற்படுகிற பவர்ஸ் அல்லது பவர்னா தமிழ் என்ன, வல்லமைகளை குறித்து, சக்திகளை குறித்து ஏற்படுகிற போர்களை குறித்து பார்க்க போகிறோம். நேரம் இல்லை, துரிதமாய் வேத வசனத்துக்குள்ள போய்விடலாம். எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தெரிஞ்ச வசனம் தான். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவனமாய் இல்லாத, அரண்களை நிர்மூலமாகிறதற்கு தேவ பலம் உள்ளவர்களாய் இருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்குற தேவ பலனாய் இருக்கிறது. இப்போ ஆவிக்குரிய பிள்ளைகள் தினந்தோறும் போர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வெதர் வாட் எவர் த வார்ஃபேர் இட் இஸ். உங்களுடைய போர்கள் எதுவாக இருந்தாலும், இல்லைங்க நீங்க சொல்ற 5லேருந்து வரல, நான் வித்தியாசமான ஒரு போரை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னாலும், ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளணும். நீங்க சண்டை போடும் பொழுது அல்லது உங்களுடைய காரியங்களை நீங்க மேலோடு அடித்து கொண்டே இருப்பீங்க அப்படின்னா அது வேறு இருந்து கொண்டே தான் இருக்கும். இன்றைக்கு ஒருவேளை மேல இருக்கிற காரியங்கள் அழிந்து போகிறதை போல காட்சி அளிக்கலாம். ஆனா திடீரென்று ஒரு நாள் மழை வரும், அது திடீரென்று முளைத்து விடும். அது முளைத்தது இன்னும் பலமாக முளைக்கிறதாய் மாறிவிடும். பலமாக முளைக்கும். நீங்க வேணா ஒரு செடியை சரியா வெட்டாம அரைக்குறையா வெட்டி விட்டுடுங்களேன், எரிக்காம விட்டுட்டீங்கன்னா அது தண்டு இன்னும் பெருசாகி இன்னும் பலமா முளைக்கிறதாய் மாறிவிடும். அது நாளாக 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 அது பிடுங்கப்பட முடியாத உறுதியான வேராய் மாறிவிடும். அப்ப நம்மளுடைய போர் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால், we have to fight against the foundation. அல்லது நம்மளுடைய காரியங்கள் எதுக்கு நேரா இருக்கனா, அதோடைய அடித்தளத்தில் இருக்கிற அரண்களை உடைக்கிற அளவுக்கு இருக்கணும்.
இப்போ ஏதாவது ஒரு போராட்டம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஏதோ ஒரு போராட்டம் அப்படின்னா எடுத்த உடனே ஏதோ உடைப்பாங்க, கண்ணாடி உடைப்பாங்க. அது போரல்ல, அது பொருள்ல. இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடனே மேலோட இருக்கிற காரியங்களுக்கு மாத்திரம் தீர்வு கண்டால் போதும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அதல்ல, அந்த உண்டாக்குற வேற உடைச்சாதான் நம்ம வாழ்க்கையில ஜெயமானதை காண முடியும். ஹல்லேலூயா. அப்ப முதல் காரியம் நம்ம பார்க்கிறோம், நமக்கு ஏற்படுகிற கட்டுகளை அல்லது பாண்டேஜை முதல்ல உடைக்க வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆனபடியினால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இப்ப பாருங்களேன், முதல்ல என்ன தெரியுமாங்க, இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து சந்தித்த பொழுது அல்லது அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்ட பொழுது நம் விடுதலையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம். நாம் விடுதலை ஆக்கப்பட்டோம் என்று எண்ணிக்கொள்ளுகிறோம். ஆனா நாளாவ நம்ம ஒவ்வொருவரும் என்ன தெரியுமா பண்றோம், நுகத்தை எடுத்து நம்ம மேல வைத்துக் கொண்டு நம்ம நகர முடியாம, வளர முடியாம, அல்லது பிரகாசமாய் இருக்க முடியாம, அநேகருக்கு வழிகாட்ட முடியாத, வேத வசனத்துல நடக்க முடியாத, தானா தூக்கி தலை மேல வச்சுக்கிறது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழிக்கு, யானை கொழுத்தா மண்ணவாரி, யானை கொழுத்தாதான் மண்ணவாரி கொட்டுக்குமா. ஆனா ஆவிக்குரிய பிள்ளைங்க அப்படி கிடையாது, சும்மாவே மண்ணவாரியே கொட்டிக்குவாங்க. எப்படி கொட்டிக்குவாங்க அப்படின்னா, ஒன்று நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கி விட்டார் என்றால், if God has delivered you from all the bondages, உங்களுடைய எல்லா கட்டுகளிலிருந்து அல்லது இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி வெளிரங்கமாய் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார் என்றால், நம்ம திரும்ப என்ன பண்ணக்கூடாது, அதை பார்க்கவும் கூடாது, அதை நேசிக்கவும் கூடாது, அதை தொடவும் கூடாது, அதை குறித்து பேசவும் கூடாது, அதை சிந்திக்கவும் கூடாது. அதிலிருந்து பரிபூர்ணமாய் புதிய மனுஷனாய் நிற்கும் பொழுதுதான் கட்டுகள் நம்மை விட்டு நீங்குகிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு, நம்ம ஆண்டவர் அவர் ரத்தத்தினால அழகா மீட்டெடுத்து கொண்டு வந்து நம்மளை விடுதலையாய் நிறுத்தி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், அப்பப்போ போயிட்டு அது இருக்கிறோமா இல்லையா, நம்ம விட்டுட்டு வந்த பாவம் இருக்குதா இல்லையா, நம்ம விட்டுட்டு வந்த கிரியைகள் இருக்கிறதா இல்லையா, அல்லது பழைய மனுஷன் இன்னும் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு பிசாசு சோதிக்கிறானோ இல்லையோ நம்மளே சோதித்துக் கொள்வோம். நான்லாம் யார் தெரியுமா, இறங்குனா அவ்வளவுதான், இறங்கு, நாங்கள் வேணா மண்ணை போட்டு மூடுறோம். இறங்குறதுனா எங்கே இறங்குவோம், ஒன்று நீ இறங்கு இல்லை நாங்கள் இறக்குறோம், ரெண்டும் ஒன்று தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில if you have been delivered, நீ கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி வந்திருப்பாய் என்றால் திரும்ப அங்க போகவே கூடாது. சிலர்லாம் பார்த்தீங்க வச்சுங்களேன், வியாதியிலிருந்து விடுதலையாகி வந்திருப்பாங்க. என்ன வியாதி, ஏதோ ஒரு வியாதியிலிருந்து விடுதலையாக வந்திருப்பாங்க, ஆண்டவர் சுகம் கொடுத்துருப்பார். அந்த வியாதிக்கு மருத்துவர் சொல்லியிருப்பான், ஏம்மா இதை தின்னாத, இதை தின்னா திரும்ப. ஆனா நம்மால் இதை சாப்பிடுவாங்க, அதை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. கேட்டோம், ஆண்டவர் சோதனையை ஜெயிக்க எனக்கு சக்தி கொடுக்கணும். ஆண்டவர் சோதனை ஜெயிக்க சக்தி கொடுக்க கூடாது, உன் வாயை பூட்டுறதுக்கு சக்தி கொடுக்கணும். இப்போ என்ன பிரச்சனைனா, நுகத்தை நாமளே திரும்ப எடுத்துக்கொண்டு வைத்து அடிமைத்தனத்துக்குள்ள போய்விடுகிறவர்களா இருக்கு. இது உதாரணத்துக்கு சொன்ன, ஒருவேளை உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட தேவையில்லாத காரியங்கள், வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை பரிபூர்ணமாய் விடுதலை ஆக்கிறவராயிருக்கார். இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைங்க நம்ம பிரச்சனை ஆயிடுச்சு, நல்லா இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படும் பொழுது நல்லா இருக்காங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருக்காங்க. திடீரென்று பார்ப்பீர்கள் என்றால் கனம் அதிகமாகி ஆண்டோடைய சமூகத்தை விட்டு காணாம போய் விடுகிறாங்க. கேட்டு பாருங்க, எங்க பாஸ்டர் இந்த கட்டுல இருந்து வெளியே வரவே முடியல. ஒன்று நல்லா சொல்றேன் கேளுங்களேன், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு கட்டு எதுவுமே கிடையாது. நீங்க சொல்லலாம், எப்படிங்க குடும்ப கட்டு இருக்குது அல்லது அந்த கட்டுக்குது, இந்த எல்லாமே நீயா வச்சுக்கிறது. நம்ம ஒவ்வொருவரும் தானா நம்ம காலில் கட்டிக்கின்னு இழுத்துக்கின்னு நடந்து வர கதை. வேதம் சொல்லுகிறது, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புல ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அந்த பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கு. யாரையா கேளுங்களேன், எங்க பிரதர் சர்ச்சில் காணோம், அல்லது போன வாரம் எங்க காணோம், இல்லை என்னங்க ரொம்ப நாளா காணோம் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன இருக்கு, ஒரு காரணம். இதெல்லாம் என்ன தெரியுமா, அவங்களா வைத்துக் கொள்வது. ஆவியானவர் இதை செய்வது கிடையாது. ஏன்னா ஆண்டவர் செய்கிறார்னு வச்சுங்களேன், அப்ப வேதவசனம் பொய்யாய் மாறிவிடுகிறது. வேதவசனம் சொல்லுகிறது, உன்னை விடுதலை ஆக்கினார், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார்.
மெய்யான விடுதலை. இட் இஸ் a truthful deliverance. there is no hidden agendas. அதுக்குள்ள மறைக்கப்பட்ட காரியங்கள் எதுவுமே இல்லை. பரிபூர்ணமான மெய்யான விடுதலை ஆண்டவர் தருகிறவராயிருக்கிறார். நம்ம ஆசைக்கு, கண்ணு ஆசைக்கு, வாய் ஆசைக்கு, சிந்தனை ஆசைக்கு, சரீர ஆசைக்கு நம்ம போய் மாட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் எப்படியாவது விடுதலை ஆக்கணும். ரட்சிக்கப்பட்டவங்க மாட்டிக்கொள்ளுகிற காரியத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். உலக பிரகாரமான மக்கள் அல்ல. ஒருவேளை இந்த காலையில நீ அப்படிப்பட்ட ஒரு போர்ல இருந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நீ அழிக்க வேண்டியது எது தெரியுமா? அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 1:9 வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய். இங்க பாருங்களேன், கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்றால், if you want to break the bondage, உன்னுடைய போர் இன்னும் கட்டுக்குள்ளே இருக்கிற அப்படின்னா முதல்ல நம்ம செய்யணும், நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது அறிக்கையிட்டு நீ விட வேண்டியதை விட்டு. அப்போ அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். இஸ் a God of justice. அவர் எப்பவுமே நீதி உள்ளவர் தான். அவர் கட்டெல்லாம் விடுறதே கிடையாது, கட்டுகளை கொடுப்பதெல்லாம் கிடையாது. ஓ, என் மகன் யோபை போல இருக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் கட்டு போட்டு விடுவோம், அவன் தாங்கி தாங்கி நடப்பான். அந்த கதெல்லாம் நம்ம ஆளுகிட்ட கிடையவே கிடையாது. விடுதலைனா விடுதலை தான், ஜெயம்னா ஜெயம்தான். ராஜாவின் குமாரன்றா பிரின்சஸ் போல தான் உன்னை என்னையும் வைக்கிறவர். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? அங்கே இங்கே போயிட்டு வேலைக்காரனாவே சுத்தி கொண்டிருக்கும். இன்றைக்கு நீங்க அறிக்கையிட வேண்டியதை அறிக்கையிடும் பொழுது அவர் நீதி உள்ளவராய் உங்களை எல்லா கட்டிலிருந்தும் விடுதலை ஆக்கிறவராய் இருக்கு. நல்லா யோசிச்சுங்க. ஒன்று சொல்றேங்க பாருங்க, நீங்க மற்றவங்களுடைய ரட்சிப்புக்கு கணக்கே கிடையாது. கணக்கே கிடையாது. நீங்க உங்க பிள்ளைகளுடைய ரட்சிப்பு கூட கணக்கு கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? பரலோகம் போனா உங்க பிள்ளைகளுடைய நீங்க உங்க பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ள நடத்தி கூட்டு வரல அப்படின்னா ஆண்டவரெல்லாம் கணக்கெல்லாம் கேட்க மாட்டா. உன்னுடைய ஆத்துமா பரலோகம் போவது உன்னுடைய உத்தரவாதமாய் இருக்கிறது. அவனவன் ஆத்துமா அவனவனுக்கு தான் உத்தரவாதம். ஆனால் நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம்? எல்லா கட்டுகளையும் வைத்து கொண்டு இங்கேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், இங்கேயே போர் பண்ணி கொண்டிருக்கிறோம், முன்னேறி செல்லுவதே கிடையாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட போர் ஆயுதங்களை, அப்படிப்பட்ட அரண்களை உடைப்பது பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த பாண்டேஜாக இருந்தாலும், சும்மா ஒரு 2 வசனம் தான் சொன்னேன், எந்த பாண்டேஜாக இருந்தாலும் அதை உடைக்கிறவர் நான் ஆராதிக்கிற ஆவியானவராய் இருக்கிறார். 2வது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், சாபம் எல்லாமே உடைச்சிட்டாருங்க. ஆனா நம்ம இன்னமும் அதை பேசிக்கொண்டே இருக்கோம். எடுத்து வாசிக்கலாம். இசைக்கேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 20 வசனம் வாசிக்கலாம். 20, 21, 22. ஆனா 20 வாசிங்க. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இங்க பாருங்களேன், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அதுதான் ரூல் நம்பர் 1. If you have done sin against the Bible, the word of God, you have to die. இந்த சாவு வேற சாவு. ஓகேங்களா? இந்த சாவு சரீர சாவு கிடையாது, ஆத்மா சாவு. குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. இங்க பாருங்களேன், முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், எங்க அப்பா விட்டு போன பாவத்தை நான் சுமக்கிறேங்க, அந்த கதையெல்லாம் கிடையாது. ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு அந்த கதை கிடையாது. தகப்பனுடைய குமாரன் விட்டு தகப்பனுடைய சாபத்தை குமாரன் சுமப்பது. ஏன் தெரியுமா? அவர் தான் முதல்ல உன்னை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். 2வது வாசம் முடிச்சிருங்க அந்த பகுதி மூலமா. தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான். இங்க பாருங்க, ஒண்ணு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்களேன். ஆவிக்குரிய பிள்ளைகள் சொல்லுகிற சாக்கு என்ன தெரியுமாங்க? 2வது, they are still fighting against a curse. இன்னமும் சாபத்தோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியலங்க. இந்த ஆளை கல்யாணம் பண்ண சாபம் வந்தது பாருங்க, குடும்பமே விளங்காம எப்படி இருந்த தெரியுமா ஆளுங்க. நான் எங்க வாழ வேண்டிய ஆளு தெரியுமாங்க? எங்க தெரியுமா? ஜப்பான்ல. நான்லாம் ஜப்பானில் பிறந்திருந்தா இப்போ தெரியுமா இருப்பேன்? புல்லட் ட்ரெயின் கீழே இருப்பேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம தான் ரோடு கிராஸ் பண்ண தெரியாத, லெஃப்ட்டில் வருதா ரைட்டில் வருதான்னு தெரியாது, நம்ம கிராஸ் பண்ணணும், புல்லட் ட்ரெயின் நம்ம மேலே போயிருக்கோம், வேற ஒன்றும் ஆயிருக்காது. ஆனால் இவங்களை இங்கே வந்து மாட்டினம் பாருங்க, அதுவே பெரிய சாபம். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய நீதி அவன் மேலே. நீ துன்மார்க்கனா இருந்தா உன்னை விட்டு என்ன பண்ணாது, நீங்க அது 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதுல இல்ல, நீங்க பைபிள்ல இருந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் எண் 979. துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி. இங்க பாருங்களேன், துன்மார்க்கனா இருந்தா கூட வேதம் சொல்றத நல்லா கவனிங்களேன்,
சாபத்தை ஆண்டவர் எப்படி நீக்கிறார்னா, துன்மார்க்கனா இருந்தா கூட அவன் செய்த எல்லா பாவத்தையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு அவருடைய கட்டளைகளை கை கொண்டால் நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. இங்க பாருங்களேன், துன்மார்க்கனா இருந்தா கூட, இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் அந்த கல்லனை பார்த்து நீ இன்னைக்கு எங்க இருப்பனாரு, என் கூட பிரியாணி சாப்பிட உட்காந்து இருப்பா அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான்? சந்தோஷப்பட்டான். காரணம் என்னவென்றால், துன்மார்க்கனா இருந்தாலும் அவன் செய்த பாவங்களை விட்டு திரும்பி அவன் அவருடைய கட்டளைகளையும் நியாயத்தையும் செய்கிறவனாயிருந்தா அவன் என்ன பண்ணுவானா? பிழைச்சிக்கிறவனா. அப்போ ஏங்க நம்மளால பிழைக்க முடியல அப்படின்னா, டிராபேக் எங்கேயுமே இல்லைங்க. we still think about the curses. நம்ம இன்னும் மனதில் சொல்லிக்கிறோம், எல்லாத்துக்கும் நான் வந்த நேரமே சரியில்லை. வந்த நேரமே பாஸ்டர் கல்யாணத்துக்கு தாலி எடுத்து குத்தாரு பாருங்க, அந்த நேரமே சரியில்லை. தாலி எடுத்து குத்துதே தப்பு, அதில் வேற எத்து குத்த நேரம் சரியில்லையா? அதுவும் பாஸ்டர் எடுத்து குத்தாரு பாருங்க, அது அதை விட தப்பு. கைராசி இல்லை. ஐயா சூப்பராக சொல்கிறேன், அந்த பாசி எடுத்து கொடுத்தா கைராசி இல்லை. ஏன்னா எல்லாத்துலேயும் எடுத்து கூப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷத்தில் குழந்தை பெற்றுறாங்க வாங்கன்னு வாங்க. அதுக்கு நானா காரணம் என்னமோ தெரில, விடுங்க. கைராசி இல்லை, எந்த முகராசியும் இல்லை. முதல்ல நீ செய்கிற பாவத்தை விட்டு திரும்பாத வரைக்கும் உன் அக்கிரமமும் உன் சாபமும் உன்னை விட்டு நீங்கவே நீங்காது. நம்ம எல்லாத்துக்கும் குறை சொல்கிறோம். ஆவிக்குரிய பிள்ளை நான் வெளியெல்லாம் சொல்லுங்க, நம்மள உள்ளே இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் தான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்கிறோம். ஏன் பிரதர் மாதந்தோறும் சம்பாதிப்பதை சேர்த்து வைக்க முடியல? வேதம் சொல்லுகிறது, நீயோ கொடுக்குறவனா உன்னை வைக்கிறன்றார் வேத வசனம். ஏங்க கொடுக்குமா? எங்கே பிரதர், வர்றது ஃபுல்லாக போயிடுது. வர்றது ஏன்னா நீ போன மாதத்துக்கு முதல் மாதம் நிறைய கடன் வாங்கி வச்சுருப்பேன். அந்த கடன் எங்கே போயிடும்? வாங்கின உடனே மொத்தமாக பிடிக்கின்னு போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த மாதம் நேரத்துக்கு என்ன பண்ணுவோம்? கடன் வாங்கும். வேதம் சொல்கிறது, நீ கடன் கொடுக்கணும், கடன் வாங்க. ஏன்னா நம்ம தகப்பன் ஐஸ்வர்யத்தின். ஓகே, ஏதோ ஒரு டைம் மிஸ்டேக் பண்ணுறோம்னா ரைட், ஓகே, ரிட்டன் திரும்பவும் செய்யக்கூடாது. கட்டளைகளின்படி நீ நடப்பாய் என்றால் நீ பிழைக்கவே பிழைத்து சாகாம இருப்ப. பிழைப்பு எங்க தெரியுமா? பூமியில. சாகாம இருக்கிறது எங்க தெரியுமா? நரகத்தில். இங்க பிழைக்கணும், அங்க சாகாம இருக்கணும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதுல 22 வாசிங்க. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை. இங்க பாருங்களேன், ஒன்னு சொல்றாரு பாருங்களேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பினா, பாவத்தெல்லாம் விட்டுட்டு திரும்பினா, அவன் செய்த எண்ணத்தை என்ன பண்ண மாட்டாரா? நினைச்சு கூட பார்க்க மாட்டாரா? நம்ம ஆளு வேற லெவலுங்க. நம்ம ஆளு ஒன்னும் இல்லை. ஒரு ஆளு உங்களுக்கு தீங்கு நினைச்சிட்டாங்கன்னா பார்க்கும் போதுல என்ன ஞாபகம் வரும்? நேற்று என்னம்மா ஜெபம் பண்ணாருங்க, அது வருமா? அது வேறு என்னம்மா ஜெபம் வந்து போன வாரம் நேரத்திரமா பண்ணிச்சது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். வேற என்ன ஞாபகத்துக்கு வரும்? இல்லைங்க, அவங்க ஜெபம் பண்ணது மட்டும் ஞாபகம் வரன்றது மட்டும் கை தூக்கலாம் பார்க்குறான். இன்றைக்கே உங்களுக்கு பரலோகம் அனுப்புகிறேன். ஒருத்தர் கூட தூக்க மாட்டேறீங்க. அப்போ யாரும் பரலோகம் போகணும்னு விருப்பம் இல்லை. நானும் சரி எப்படியா தூக்கிடுவீங்க ஆண்டவரே, இன்றைக்கே உங்களுக்கு பரலோகத்தை ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதி அழைத்து கொள்ளுங்கன்னு சொல்லலான்னு யோசித்தேன். ஆனால் நம்ம நினைவு என்ன தெரியுமா வரும்? அவங்க செய்த எல்லா அக்கிரமும் மாத்திரம்தான் வருகிறதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, என் தகப்பன் அல்லது நம்மளுடைய தலைவர் நம்மளுடைய வழிகாட்டினா சொல்றானா, அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டாராம். என்ன பண்ண மாட்டாரா? நினைச்சு கூட பார்க்க மாட்டாரா. நம்ம தெரியுமா சொல்றோம், தொட்டதுக்கு எல்லாத்துக்கும் இது என் சாபம், என் தலையெழுத்து வந்து சிக்கனம் பாரு. நீ சிக்கல, அவர் சிக்கினார் உன் வாழ்க்கையில தெரியாம உன ரட்சிப்பு கொடுத்து அவரு மாட்டிக்கின்னு படுறாரு பாருங்க பாடு. ஐயோ ஐயோ ஐயோ, அவர் யோசிச்சிருப்பார், ஏன்டா இவனுக்கு ரட்சிக்கப்பட்டேன், இவனை அங்கேயே போட்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, உனக்கு அதுக்காக உன்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தல. இன்றைக்கு உன்னை ஆண்டவர் அரண்களை நிர்மூலமாக்க செய்கிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்டவன், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனோ சபிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி. இங்க பாருங்களேன், தப்பி தவறி நீ செய்த அக்கிரமும், நல்லா கவனிச்சு பாருங்க, தப்பி தவறி நீ செய்த அக்கிரமும் உனக்கு லிஸ்ட்ல எங்கன்னா ஒட்டின்னு இருக்கு அப்படின்னா அவர் மொத்தமா நம்மளுடைய சாபத்தை நீக்கி விட்டார். இன்றைக்கு if you are fighting against the curses,
இது என் தலையெழுத்துங்க, என் சாபங்க, இங்க வந்து மாட்டிக்கிட்டங்க அப்படின்னு நீ நினைத்து கொண்டிருப்பாய் என்றால் கடையவே கிடையாது. எடுத்து நீங்க வாசித்து பார்த்து கொள்ளுங்க. தானியேல் என்ற ஒரு மனிதன் இருந்தா, அவன் என்ன பாவம் பண்ணா அங்க போய் மாட்ட, ஆனா ஆண்டவர் அங்க அவனை ராஜா மாதிரி வச்சிருந்தார். தெரியுமா உங்களுக்கு? ராஜா மாதிரி இருந்தான். கூட போன 3 குட்டி பசங்களும் கவர்னர் மாதிரி இருந்தானுங்க. வேதம் தான் சொல்லுது. ஒவ்வொரு ப்ராவின்சஸ், ஒரு மாகாணத்துக்கு ஆண்டவங்களை தலைவனாய் மாட்டினார். ஆனா அவனுக்கு எங்கேயுமே வந்து நான் வந்து மாட்டிக்கினேன், ஐயோ என்னை காப்பாத்துங்கலாம் கத்தவே இல்லை. எங்களை காப்பாற்றினாலும் காப்பாற்றாமல் போனாலும் நீ நிறுத்தின என்ன பண்ண மாட்டானுங்களா? நம்ம எப்படி தெரியுமா, சிலையை பார்த்தோடனே கபால்னு விழுந்துருது. அவன் கேட்க கூட தேவையில்லை, கேட்க கூட சிலையை பார்த்தோடனே அதுக்கப்புறம் ஆண்டவரே 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 என்னை கொடுத்து கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுவார்கள். கடைசியில் உங்களை ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் அவர். அப்போ ஒன்று பார்த்துக்கொள்ளுங்களேன், அரண்களை உடைக்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. 2வது காரியம், நம்ம வாழ்க்கையில் இனி எதுவுமே கிடையாது. இஃப் யூ ஹேவ் பீன் சேவ்ட், நீ ரட்சிக்கப்பட்டு இருப்பாய் என்றால் உன்னுடைய மொத்த சாபத்தையும், உன் மேலையா இருந்தாலும், நீ செய்த அக்கிரமமாக இருந்தாலும், நீ செய்த துன்மார்க்கமான காரியங்களாக இருந்தாலும் அவர் நினைப்பதும் இல்லை, அதை அவர் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. மொத்தமாக கிறிஸ்து நமக்காய் சாபமாகிவிட்டார். இப்போ யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேர் நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்க. இந்த வாரம் எத்தனை வருஷம் வாழ்ந்தீங்களாம் விட்டுருங்க. கடந்த வாரம், இது வாரத்தின் முதல் நாள், கடந்த வாரம் நீங்கள் ஒரு முறை கூட என்னங்க என் வாழ்க்கை இப்படி இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருப்போமா இல்லையா? சொல்லலை இது வரைக்கும் அப்படின்றவங்க மட்டும் கை தூக்குங்களேன். உங்களுக்கு எங்கே அனுப்புகிறேன்? அனுப்ப மாட்டேன். யோசிச்சு பாருங்க, நம்ம தொட்டதுக்கெல்லாம் எங்கே தெரியுமா சொல்கிறோம்? தொட்டதுக்கெல்லாம் என் தலையெழுத்து. புருஷன் சரியில்லைன்னா தலையெழுத்து, பொண்டாட்டி சரியில்லைனா தலையெழுத்து, குழந்தைங்க சரியில்லைனா தலையெழுத்து, மேனேஜர் சரியில்லைனா தலையெழுத்து, வேற கம்பெனி போக வேண்டியது தானே. எல்லாத்துக்கும் தலையெழுத்து. காரணம் தெரியுமா? We do not realize that God has already broken all the curses. அவர் நமக்காய் ஏற்கனவே யுத்தம் பண்ணி மொத்தத்தையும் உடைத்து விட்டார். ஆனா நம்ம அதை நினைச்சு கொண்டு இன்னமும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். Do not fight against your curse. உங்களுடைய சாபத்தை எடுத்துக்கொண்டு இனி போர் செய்யவே செய்யாது. ஏன்னா ஆல்ரெடி அது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதையே எடுத்து கையில வச்சுட்டு சண்டை போட்டா எப்படி இருக்கும்? அது வெக்கமா தான் இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? தோத்து போன ஒரு சண்டையை ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பாம்பை அடித்து கொண்டுட்டீங்க, லாரி ஏற்றி கொண்டுச்சு, சாரி நீங்கள் கொண்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தைரியம் வந்துடும், சிரிப்பு வந்துடும். லாரி ஏற்றி கொண்டுச்சு, கையில் பாம்பை எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நான் தான் கொண்டேன் பாரு அப்படின்னு சொன்னால் லாரிக்கார மேலே இருந்து சிரிச்சுன்னு இருப்பான். உங்களுக்கு புரியுதா? இயேசுநாதர் ஏற்கனவே உங்களுக்கு எல்லா சாபத்தையும் முடிச்சிட்டாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நான் உபவாசம் இருந்து ஆண்டவர் இந்த சாபத்திலிருந்து கட்டிருந்து என்னை விடுதலை ஆக்கினார். அந்த கதைலாம் இல்லை, ஏற்கனவே முடிச்சிட்டாரு. ஆனால் நம்ம செத்து போன பாம்பை கையில் வச்சுக்கிட்டு நான் தான் ஜெயிக்க போகிறேன், நான் தான் ஜெயிக்க போகிறேன், நான் தான் ஜெயிக்க போகிறேன், வேத வசனத்தினாலும் ஜெயிக்க போகிறேன், இதெல்லாம் கதை சொல்லிக்கினே என்ன பண்ணுறோம்? உன்னையும் ஏமாற்றிக் கொள்ளுகிறாய், பரிசுத்த ஆவியானவர் ஏமாற்றுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ தோற்று கொண்டே இருக்கிறாய். வேதம் சொல்லுகிறது, இஃப் யூ ஆர் ஸ்டில் ஃபைட்டிங், இப்படிப்பட்ட சின்ன சின்ன அல்பமான விஷயத்தை போர் செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் இன்றைக்கு அந்த அரண்களை உன் சிந்தனையிலிருந்து என் ஆண்டவர் உடைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். unseen forces, அதாவது எதிர்பாராத கன்னிகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கிறவராய் இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 107:14 வாசிக்கலாம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். இங்க பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றான், இங்க என்ன சொல்றானா, அந்தகாரத்துல இருந்து மரண இருளில் இருந்து அவர் என்ன பண்றாரா, கட்டுகளை என்ன பண்றாருன்னா அறுக்கிறார். காரணம் தெரியுமா? we still think எது நடக்குதுன்னே தெரியலங்க, என் மேல யாரோ ஒருத்தர் வேலை செஞ்சுனுங்கிறான், அவனுக்கு வேற வேலை இல்லை, பருவம் மேலே உட்காந்து ஆஃபீஸை போட்டு வேலை செஞ்சு நிற்குது, நான் எது தொட்டாலும் என்ன பண்ண மாந்து விளங்கவே மாந்து. யோசேப்பு அடிமைத்தனத்தில் இருந்தபோது தொட்டதெல்லாம் விளங்குச்சான். எனக்கு அந்த ரகசியம் தான் புரியல. ரகசியம் என்ன தெரியுமா? அவன் அதை நினைக்கவே இல்லை, அவன் தரிசனத்தை பிடித்து கொண்டவனாக இருந்தான். நம்ம சொல்றது என்ன தெரியுமா? எனக்கு மேலே எவனோ ஒருத்தன் வேலை செய்கிறாங்க, மேலே ஆஃபீஸ் போட்டுக்கிறான். நம்மால் யார்? இயேசுநாதருக்கு எதிரியால். இயேசுநாதருக்கு எதிரி யாருங்க? நண்பன். தெரியுமா உங்களுக்கு? எதிரிக்கு எதிரி நண்பன். இயேசுநாதருக்கு எதிரி நமக்கு விரோதமாக வேலை செய்கிறான்னா அவன் யார்? நமக்கு
சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா பிசாசுக்கு ஃப்ரெண்டுன்னா ரொம்ப கஷ்டம். எது இயேசுநாதர் நம்மளுடைய நண்பர் அப்படி சொல்லுங்களா? அப்படியே மூஞ்சிலாம் சிரிச்சா அப்படியே பல்லே தெரியும். இப்போ நம்ம சொல்ற காரணம் என்ன நடக்குதுன்னே தெரிலங்க, திடீர்னு அப்படியே செத்துணும் போலவே இருக்குது அப்படின்னா நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், என் வாயிலிருந்து என்ன வரும்? ஜீவனும் மரணமும் உங்களை ஆண்டவர் உங்களை விடுதலை. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இருப்பதை காட்டிலும் பரலோகத்தில் இருப்பது மேலானதாய் இருக்கு. ஆனா ஆவிக்குரிய பிள்ளைங்க வாழ்க்கையில வருத்தனமா ஏதோ ஒரு ஆவி மேல இருக்குதுங்க, அப்படியே மூடிக்கொள்ளுது. வேதம் சொல்லுகிறது அவருடைய பிரசனம் தான் உன்னை மூடணும். அவருடைய பிரசனம் தான். நான் ஜெபம் பண்ணும்போது அப்படியே இருட்டா வருதுன்னா ஒண்ணு நீ இருட்டில் இருக்கிற, வேற ஒன்றும் கிடையாது. நீயா போய் உக்காந்துக்குத்தான் இருட்டுக்குள்ள. பூனை கண்ணை முடிச்சுன்னா பூமி என்ன ஆயிடுமா? இருட்டுக்குள்ள உட்காந்து அப்படியே அந்தகாரம் மூடுது. எப்படி மூடும் ஆவிக்குரிய பிள்ளைய? ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் உண்டாகும். ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருப்பா. ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அவருடைய பிரசனம் என்ன பண்ணும்? மூடுகிறதா இருக்கிறது. ஆனா நம்ம சொல்றதா ஜெபம் பண்ண உக்காந்தாலே அப்படியே ஜெபமே வர மாட்டேங்க. எப்படி வரும்? ஏன்னா நீ பாவத்தை அறிக்கிறதே இல்லை. நீ ஆண்டோடைய சமூகத்துல வந்து கொரட்டை விட்டு தூங்குறது, ஆண்டவர் பார்த்து நீ அப்படியே வந்த மாதிரியே போன அனுப்பி விட்டுறது. இதெல்லாம் ஒரு சண்டை நினைச்சுன்னு பாருங்க. நம்ம இன்னமும் வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது திஸ் இஸ் நாட் அ ஃபைட். இது நம்மளுடைய சண்டையே கிடையாது, இது நம்மளுடைய யுத்தமே கிடையாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்றான், அவர் எல்லா கட்டுகளையும் என்ன பண்ணிட்டாரா? அறுத்துறாரு. அறுத்து தாங்க உங்களை வெளியே கூப்பிடுறாரு. அறுத்தாதான் உயிரே வரும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க குவா குவான்னு கத்தும் போது அறுக்காம போயிருந்தாங்க வச்சுங்களேன், உங்களுக்கு அப்பயே நாங்க பாடியிருப்போம். ஆனா அங்க அறுத்ததுனால தான் உங்களுக்கு என்ன வந்தது? உயிர் நின்னுது. அதே போலதான் ஆவியானவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சிப்பை கொண்டு வரும்பொழுது எல்லா அந்தகாரத்திலிருந்தும், எல்லா மரண இருளிலிருந்தும், எல்லா பயத்திலிருந்தும் அவர் நம்மளை அறுத்து வெளியே கொண்டு வந்து என்ன சொல்லிட்டாரு? நான் உனக்கா இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆனா நம்ம என்ன இன்னும் அதையே பயந்து எப்போ நடக்கும்னு தெரிலங்க. இருக்குது இன்னைக்கு தான் கடைசி நாளாக இருந்தால் என்ன திரும்ப பண்ணுங்க, சந்தோஷமா இருந்துட்டு போங்க. காலையில் எழும்பும் போதே ஆண்டவரே இன்றைக்கு தான் என் வாழ்க்கையில் கடைசி நாளாக இருந்தாலும் நான் உனக்காக வாழ்வேன்னு வாழ்ந்து பாரு. அன்னைக்கு உன்னை போல சந்தோஷமான ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன தெரியுமா? ஆப்போசிட். இன்னைக்கு தான் கடைசி நாள் சொல்லி பாருங்களேன், ஐயோயோ அந்த பணத்தை அங்கே வச்சுட்டானே. திடீர்னு மோடி என்ன பண்ணிட்டாருன்னா இந்த நோட்டு செல்லாதுன்ட்டாரு. திடீர்னு ஓவர் நைட் அவர் பாவம் தூங்கி இந்த காலையில் எழும்பும் போது என்ன கவலை வந்ததோ மாற்றிட்டார். அவளை தான் பார்க்கணுமே, வச்சுக்கிட்டே 2000 ரூபா தான். அந்த 2000 ரூபாய்க்கு 2 மணி நேரம் லைனில் இருந்தாங்க. 2000 ரூபாய்க்கு 2 மணி நேரம் லைன் இருந்தாங்க. ஏன் மாற்றலாம் என்ன? 2000 ரூபாய் இல்லைன்னா ஆண்டவர் ஒன்று பொழிச்சிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்க மாட்டேன். நான் கூட லைனில் நின்னேன் அப்படின்னா நான் நிற்கல, கவலையப்படாதீங்க, இன்னும் நிறைய இருக்குது செல்லாது நோட்டு. காரணம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீ வாழ்வது ஒருவேளை இன்றைக்கு தான் கடைசி நாளாக இருப்புகென்றால் நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கவலைப்பட்டு ஐயோ என்ன பண்ணலையே, இதை பண்ணலையே, அதை பண்ணலையே, குடும்பத்துக்கு ஒரு முடிவை பண்ணலையே, பிள்ளைகளுக்கு ஒரு முடிவை பண்ணலையே. வேதம் சொல்கிறது உன்னை அழைத்த பொழுதே எல்லா கட்டுகளையும் அறுத்து உன்னை விடுதலை ஆக்கினவராய் இருக்கிறார். எல்லா கட்டுரையும் எதிர்பாராத காரியங்கள் உன் வாழ்க்கையில் இது நடந்துருமோ அப்படின்னு நீ பயந்து இருக்க காரியத்தை அவர் ஆல்ரெடி உன்னை டெலிவரன்ஸ் பண்ணிட்டார். இது என் வாழ்க்கையில எப்படியோ வந்துருதுங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, நானா முயற்சி பண்ணா கூட ஒரு அடி ஏறினா ஒரு ஜான் ஏறினா சரி, ஒரு முழம் ஏறினா ஒரு ஜான் இறங்கிடுதான். சரி, ஒரு ஜான் ஏறினா ஒரு முழங்கிறத பாருங்க, பழமொழிக்கு பஞ்சமே இல்லை. ஒரு ஜான் ஏறினா ஒரு முழம் இறங்கிறோம். ஆவிக்குரிய பிள்ளைங்க சொல்றது பழமொழிக்கு பஞ்சமே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன். அப்போ நம்ம என்ன தெரியுமா நினைத்துக் கொள்கிறோம்? வேதத்தின் படி நீ ஏறவே ஏறாத, ஒரு ஜான் இல்ல, ஒரு இன்ச்சு கூட ஏறாத. உன்னை ஏற்றுவது யார் வேலை தெரியுமா? ஆவியானவருடைய வேலை தான். உன்னை உயர்த்துவதும் அவருடைய வேலை தான். ஆனா நம்ம சரீர முயற்சினால எல்லாத்தையும் செய்யணும் நினைத்து கொண்டு இது நந்துருமோ அது நந்துருமோ. சிலர் பேங்க் எல்லாம் பார்த்தீங்க வச்சுங்களேன், பணத்தை நைஸாக ஒழிச்சு வச்சிருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க போறப்ப யூஸ் ஆகுமா. போறப்ப நீங்களா யூஸ் பண்ண போறீங்க, நாங்கள் தான் யூஸ் பண்ண போறோம். போன பிறகு நீங்கள் அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் நிறைய சேர்த்து வச்சுட்டு போங்க, நான் பத்திரமா யூஸ் பண்ணுவேன் உங்களுக்காக. இல்லைன்னா முடிஞ்சால் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போயிடுங்க. பாஸ்டர் நான் போன பிறகு இதே எனக்காக பயன்படுத்துங்க. ஒரு அம்மா அப்படி தான் இருந்தது, வந்து கொடுக்குறேன்ச்சு. நான் சொன்னேன், அம்மா என்கிட்ட கொடுக்காத, என் கை ஓட்ட கை, யார்ட்டையா குத்துருவேன், மறந்துடுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாவம் அந்த அம்மாவுக்கு போயிடுச்சு.
அவங்க வீட்டாரையே எடுத்து போட்டாங்க, விட்டுருங்க, கவலை இல்லை. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நாளைய குறித்து ஏதாவது நடந்துருமோ. என்ன நடக்க போகுது? என்னதான் நடக்க போகுது? ஒன்றுமே நடக்காது. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அவர் அனுமதி இல்லாமல் ஒன்றும், வேதம் சொல்லுகிறது, உன் தலை மயிர் ஒவ்வொன்றுத்தையும் என்ன பண்ணி வச்சுக்கிறாரா? அதனால தான் அவர் ஈஸியான வேலை கொடுத்துக்கிறார். அவர் எல்லாவற்றையும் எண்ணி வைத்திருக்கிறார் என்றால், உன் வாழ்க்கையில எதிர்பாராத வருகிற கன்னிகளை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டு அதை நோக்கி சண்டை போட்டுட்டு இருக்கோம். அதை நோக்கி பசங்களுக்கு எதனையாவது சேர்த்து வச்சிருந்தாங்க. வயசான காலத்தில் நமக்கு என்ன வேணும்? பசங்க ஒன்று கூட பார்க்காது. அதனால கொஞ்சமாக பேங்க்கில் என்ன பண்ணோம்? ஆயாங்கெல்லாம் நல்லா கவனிச்சிங்க, தாத்தாங்கெல்லாம் நல்லா கவனிச்சிங்க. உங்கள் பேங்க்கில் அது இருக்குதுன்னு தெரிஞ்சா பேர முதல் புள்ள வரைக்கும் உங்களை அனுப்பிவிட்டு அதை எடுக்க தான் பிரயாசப்படுகிறவர்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. சரிங்களா? நானும் அப்படி தான், உண்மையெல்லாம் பொய்லாம் சொல்ல மாட்டேன். யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய எண்ணங்களை ஏதாவது வந்துருங்க. என்ன வந்துடும்? வரட்டும். ஆண்டவர் அனுமதிக்காமல் ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில ஒன்றுமே நேரிடாது, ஒன்றுமே வராதுங்க. தானியேலு சட்டம் போட்டாங்க. என்ன சட்டம் போட்டாங்க? தம்பி ஜெபம் பண்ணக்கூடாது. சுற்றி எல்லா கேமராவும் சிசிடிவி அன்னைக்கே வச்சுருந்தாங்க. மவனை நீ ஜெபம் பண்ணுறியா பார்த்து நேக்கிறேன். நம்மளுக்கு கவலையே படல. எத்தனை கேமரா வேணா வைங்கடா, நான் ஜெபம் பண்ணுறத அது இருக்க கதவு மூடி ஜெபம் பண்ணியிருந்தவன் இப்போ இஸ்ரவேலுக்கு நேரம் என்ன பண்ணிட்டான்? பலாக்குன்னு திறந்து வச்சு பார்க்குறீங்களா? ஏன்னா கேமராக்கு நடுவில் ஸ்க்ரீன் போட்டால் கஷ்டம், அதனால் திறந்து வச்சுட்டான். பார்த்துக்கின்னு போய் நீங்கள் சிசிடிவி ரிப்போர்ட் கொடுங்கடான்ட்டான். நம்மளுக்கு கவலையே படல. ஏன் தெரியுமா? எது நடந்தாலும் என்னோடு என் ஆண்டவர் இருக்கிறார் என்ற ஜெயம் பயம் அவனுக்குள்ளே இருது. உன் வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளு, அன்சீன் ஃபோர்ஸஸை கொடுத்து அல்லது எதனா வந்துருமோ அப்படின்ற பயத்தை ஆண்டவர் இன்றைக்கு உடைக்கிறவராக இருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் நம்மளுடைய போர் ஆயுதம் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. 1 கொரிந்தியர் 16, 13, 14. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது. இப்போ ஒன்னெல்லாம் தெரிஞ்சுங்களேன், வேதம் சொல்லுகிறது, எப்பா நீ ஜாக்கிரதையா இருக்கணும், விழித்திருக்கணும். எதுக்கு தெரியுமா விழித்திருக்கணும்? பிசாசு உங்களை எதுக்கு வரான்? உங்களை மாலை போடவும் ரத்தன கம்பளம் விரிக்கவும் அவன் காத்து கொண்டு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். அதுதான் பைபிள் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை விழுங்கவும் கொல்லவும் வந்து கொண்டிருக்கிறான். அவன் எதை கொல்லுவான்னு நினைக்கிறான் அப்படின்னா, உன் சரீரம் அவனுக்கு தேவையில்லை. உன் சரீரம் தேவையில்லை, உன் பணம் தேவையில்லை. உன்னை விட அவன் பணக்காரன். தெரியுமா உனக்கு? பிசாசு உன்னை விட பணக்காரன். வேணா வாங்க, ஒரு நாள் கணக்கு நீங்களாலும் போய் உட்காந்து திருப்பதியில் எண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. உங்கள் கையில் பணம் அதிகமாகுதா, அவங்ககிட்ட பணம் அதிகமாகுதான்னு? யார்கிட்ட பணம் அதிகமாகுது? அப்போ நம்ம ஒவ்வொரு விட அவன் பணக்காரன் தான். அதனால் உங்கள் பணம் தேவையில்லை. அவனுக்கு தேவையெல்லாம் என்ன? உன்னுடைய ஆத்துமாவை திருடுவது தான் அவனுடைய வேலை. அப்போ வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்து என்ன பண்ணுமா? அன்போடு எல்லாத்தையும் செயல்படுத்த வேண்டும். ஆனால் நமக்கு அந்த காரியம் தெரியாது. அதனால தான் என்ன தெரியுமா? நமக்கு பயம் இல்லாத அந்தகாரத்தோடு சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிற. வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறான், உங்களுடைய போர் அந்தகாரத்தோடு தான் இருக்குதான், உண்மைதான். ஆனால் அந்த போர் எவ்வளோ நாள் தெரியுமா இருக்கணும்? நீ ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு விட்டாய் என்றால் your war is finished. உன்னுடைய போர் முடிந்து விட்டது. ஏனென்றால் அதுக்கப்புறம் அது யாருடைய போர் தெரியுமா? நம்ம தலைவருடைய போர். நம்ம தலைவருடைய ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு தலைவருக்கு கூட சேர்றீங்க, ஒரு கட்சியில் ஏதோ ஒரு கட்சியில் சேர்றீங்க அப்படின்னா, நீங்கள் சேர்ந்த பிறகு அந்த கட்சி உங்கள் கட்சியா தலைவர் கட்சியா? சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கட்சியில் இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு போராட்டத்தில் போய் சேர்ந்துக்கிறீங்க. நீங்கள் தலைவராக இருந்தால் தான் முன்னாடி நிற்க முடியும். தலைவராக இல்லைன்னா எங்கே நிற்க முடியும்? இப்படி தான் நிற்க முடியும். இப்போ நம்மளாம் தலைவரே கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மளாம் யார்? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தொண்டர்களாக இருக்கோம், போர் வீரர்களாக இருக்கோம். நம்ம தலைவர் யாரு? அவருக்கு தெரியும். அவர் கையில் ஆயிரக்கணக்கான தூதர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு தெரியும், நீ நானும் மாம்சத்தோட ரத்தத்தோட இருக்கிறோம். நம்ம ஒன்றும் ஜெயித்து கட்டு போட்டு பெருசாக தூக்கிட்டு வர போகிறது கிடையாது. அவருக்கு நல்லாவே தெரியும். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும், இங்கே யாரையாவது ஒருத்தர் ஆண்டவர் தீர்மானித்து இந்தியாவை இயேசுவுக்காய் வேண்டும், வாங்க பாகிஸ்தான் பார்டர் இருக்கு அப்படின்னு உங்களை கூட்டு போனால் எத்தனை பேர் போகிறதுக்கு ரெடி ஆகுறீங்க?
வாய்ப்பே இல்லை ராஜா, வேற ஆளை பார்த்துக்கோ அப்படின்னு அவருக்கே சொல்லிடுவோம். அதனால அவருக்கு தெரியும் என்ன போரை எப்படி நடத்தணும்னு. ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்றோம், எதையுமே உருப்படியாக செய்வது கிடையாது. வராத பிரச்சனைக்கு வந்துருமோன்னு பயந்து சண்டை போட்டு கொண்டிருக்கோம். வேதம் சொல்லுகிறது, நீ அன்போட ஒரு காரியத்தை செய்யும் பொழுது வர வேண்டியதும் அகன்று விடுகிறதாய் இருக்கிறது. வர வேண்டியதும் சிம்பிளாக சொல்கிறேன்னே, ஒருத்தவங்க மூஞ்சி தூக்கின்னு போகிறாங்க அல்ல சண்டை போட்டுக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், பார்க்கும் போது கள்ள தூக்கி மூஞ்சி மேலே அடிச்சிடணும். நீங்கள் பார்க்கறத பார்த்தா அப்போ தான் இருக்குது, சார் அத்தாட்டி வெளில வாங்க கல்லால் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. வேதம் சொல்லுகிறது, சோத்திரம் செய்வதில் என்ன பண்ணுமா, பிந்தி கொள்ள வேண்டியது அவசியமானதாய் அப்படியே சொல்லிட்டு வசனம் முந்திக்கணும். நீங்கள் 4 தடவை சோத்திரம் சொன்னால் அந்த அம்மாவுக்கு வெக்கமாயிடும் தெரியுமா உங்களுக்கு. இப்போ எனக்கும் அபிஷுக்கும் சண்டை. நான் அபிஷை பிடிச்சி மானாவரே திட்டேன். அபிஷு கோச்சிங்னாப்ல அடுத்த வாட்டி கும்பலாக இருக்கும் அபிஷே சோத்திரம் அப்படின்னா அபிஷ் என்ன பண்ணுவான், வேற வழியே கிடையாது. 1 தடவை மூஞ்சி திருப்பிக்குவான். 2வது தடவை வேற வழி கிடையாது சொல்கிறான். 3வது தடவை அவனுக்கே சிரிப்பு வந்துடும். இந்த மண்டையன் திரும்ப திரும்ப வந்து நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரியே சோத்திரம் சொல்கிறான்னு. 4வது தடவை நான் பார்க்கலனா கூட அவர் என்ன பேர் வந்து அவர் என்னை வெறுப்பேற்றுற மாதிரி சோத்திரம் பண்ணுவார். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சே போச்சு, கதை சோழி முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அவர் என்ன வரட்டும் வெளியே, அந்த தெருவில் தானே வரணும், கல்லுத்து வச்சுருக்கிறேன். அநேக ஆவிக்கிற பிள்ளைகள் அப்படி தான், வராத பிரச்சனைக்கு நம்மளே ரெடியாக இருக்கிறோம். வந்தால் பாருங்களேன், அப்படியே உபவாசம் இருந்து தொர்த்துவேன், என் வீட்டுக்கு கட்டு வரட்டும், அசுத்தாவி வரட்டும், எல்லைகளை சுற்றி ரத்தத்தை தெளித்து வச்சுக்கிறேன். ஏற்கனவே அவர் எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, நிம்மதியாக போய் தூங்க வேண்டியது தான் அவருடைய வேலை. அவர் சொல்கிறாரு, நீதிமானுடைய நித்திரை அவர் பார்வைக்கு எப்படிமா இருக்கான். ஆனால் நம்ம தூங்கத்தே கிடையாது, கொட்டை 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 மூச்சினே இருக்குது. என்னெல்லாம் விட்டு பாருங்களேன், பேசி நிற்கும் போது கூட தூங்குவேன். நேற்று ஒருத்தர் அப்போ தான் சொன்னார், நான் பேசினே தூங்குறாளுன்னு மறந்துடுவார். அப்போ அவ்வளோ நல்ல தூக்கம் வருமா நீதிமானுக்கு, யார் பார்வையில். ஆனால் நம்ம அப்படி கிடையாது, நைட்டெல்லாம் உட்காந்து உடம்பையும் வருத்திக்கிட்டு எல்லாத்தையும் வருத்திக்கிட்டு ஜோம் பண்ணினே இருக்கோம். ஜோம் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல, நல்லது தான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, விழுத்திருங்க, தனித்திருங்க, ஜெயித்திருங்க. அப்படியா சொல்லுது, விழுத்திருங்கள், ஜெபத்திலே தரித்திருங்க. நல்லதுதான். எப்போ ஜெபம் பண்ணணும்னு இருக்குது, நல்லா வயிறு முட்டை தின்னுட்டு பண்ணுவது ஜெபம். அல்லேலூயா, உஷாராகிறீங்க. நல்லா வயிறு முட்டை தின்னுட்டா ஜெபம் வராதுங்க, தூக்கம் தான் வரும். வந்துட்ட பிறகு ஐயோ ஆண்டவர் தூக்கத்தை கொடுத்துட்டா, தூக்கம் வந்ததுனால பிசாசு எதையோ கொண்டு வந்துட்டான் அப்படின்னு மறுநாள் தூங்காமல் ஜெபம் பண்ணுறது நம்ம ஆளுங்க பண்ணுறதாங்க. இதெல்லாம் நம்ம ஆளுங்க பண்ணுறதா, வெளியாளுங்கெல்லாம் கிடையாது. வராத ஒரு காரியத்தையும் என் ஆண்டவர் ஏற்கனவே முடித்து விட்டா. அன்சீன் ஃபோர்ஸஸையோ எதிர்பாராத கண்ணிகளையோ ஆண்டவர் அழகாய் உடைத்தெறிந்தார் என்று நான் பார்க்கிறோம். 4வது காரியத்தை பார்க்கலாம், அன்சர்டனான திங்ஸ். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தை அறியும் போது சத்தியம் என்ன பண்ணுமா, விடுதலையாக்கும். இப்போ நமக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, அன்சர்டனா வர காரியங்களை குறித்து பயம். அன்சர்டனா யாராவது நாங்கள் உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுமா, ஆமாங்க கவர்மெண்ட் மாப்பிள்ளையே பாருங்க, மேய்ச்சா கூட கவர்மெண்ட் கோழியா மேய்க்கணும். ஏன், செத்துட்டாருன்னா பென்ஷன் வரும். சரி கல்யாணம் பண்ண உடனே போட்டு தள்ளுரு, பென்ஷன் ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து வந்துடும்ல, உனக்கு தேவை பென்ஷன். நமக்கு என்ன தெரியுமா பயம், சேஃப்டி, ப்ரிகாஷனாக இருக்கிறோமா, ஜாக்கிரதையாக இருக்குமா. வேறு ஜாக்கிரதையாக இருங்க, இங்கே ஜாக்கிரதையாக இருப்போம், அங்கே போகிறதுல ஜாக்கிரதையாக இருக்க மாட்டோம். அங்கே கோட்டையை விட்டுட்டு இங்கே பூமியில் இருக்கும் போது ஜாக்கிரதையாக இருப்போம். எதுக்கு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. இங்கேருந்து சென்னைக்குள்ளே எங்கன்னா ரத்னா என்ன தெருக்குது, டி நகரில் என்ன தெரியுது, ரங்கநாதன் தெருவில் போகும்போது பார்க்கணுமே, அப்படியே இழுத்து பிடிச்சிக்குவாங்க பைய எல்லாத்தையும். ஏன்னா இவங்க எத்தனை போகிறது பல கோடி பாருங்க, பிளேடு போட்டு தூக்கிடுவான். எத்தனை பாரு 100 ரூபாய் திருடிடக்கூடாதுன்னு அவ்வளோ பயங்கர. பரலோகம் போகிறதுல ஜாக்கிரதையாகிறியா சொல்லுங்களேன். அவ்வளோ ஜாக்கிரதையாக இருப்பாங்க. யாராவது இஷ்டா கூட உடனே பையை தொட்டு பார்ப்பாங்க, பார்க்குறேன்னு தெரியும் அந்த பையில இருக்குது. நீ 2 தடவை தொட்டாலே அங்கே இருக்குன்னு தெரியும் அது பயில் தடா இருக்குது. நான்லாம் பார்த்துருக்கேன், அடிச்சுன்னு போகும்போது பார்த்துருக்கேன். பாவமாக இருக்கும், என்ன பண்ணுறது சொல்லுங்கள். யோசிச்சு பாருங்களேன், நம்ம பிசாசு வந்து நம்மளை தொடும்பொழுது பார்க்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். எதிர்பாராத வேதம் சொல்லுகிறது, சத்தியம் தெரிஞ்சா சத்தியம் நம்மள என்ன பண்ணுமா, எல்லாத்துலேருந்தும் விடுதலை ஆக்கும். நம்ம போர் எதை குறித்தா இருந்தாலும், ஒருவேளை எதிர்பாராத காரியங்கள் என் வாழ்க்கையில நேர்ந்து விடும் என்று நீ எண்ணினால, வேதம் சொல்லுகிறது முதிர் வயதாகும் போது என்ன பண்ணுவாராம் உன்னை,
தாங்கிறதுனா என்னங்க? தாங்கிறதுனா என்ன? அப்படியே நெஞ்சோட சாட்சிக்கின்னு இல்லை அக்களோட கையை கொடுத்துக்கின்னு அப்படியே தாங்கின மாதிரி போகிறாங்க பார்த்தீங்களா? என் ஆண்டவர் அப்படி தான் கூட்டு போகிறான். எப்போ? வயசாகிடுச்சுன்னா. ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? இப்போவே சேஃப்டி பண்ணிக்கிறோம். வயசாகிறதுக்கு முன்னாடியே சரி. அதனால தான் நிறைய சேஃப்டி பண்ணினா நீ அதை அனுபவிக்காததுக்கு முன்னாடி வயசாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்? அவர் சேஃப்டி அவனை கொண்டு போய் வச்சிருவார். நல்ல ஜாக்கிரதையை வைத்துப்பார். ஒன்று நல்லா சொல்கிறேன் பாருங்க, நீ எந்த உலக காரியத்தையும் நீ இது நடந்துரும் அப்படின்ற பயத்தில் அன்சர்டனாக இருக்கிற காரியத்துக்கெல்லாம் சேஃப்டி பண்ணி வைக்கிறையோ அதை நீ அனுபவிக்கவே முடியாது. உலக பிரகாரமாக கூட எடுத்துக்கொள்ளுங்க, ஆஸ்தி மேலே ஆஸ்தி சேர்த்து வைக்கிறவன் அதை ஒரு காலமும் அனுபவிக்கவே முடியாது. ஆமாம், வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆடு வளர்ப்பான், கோழி வளர்ப்பான், முட்டை வளர்ப்பான், மீன் வளர்ப்பான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லா வியாதியும் வந்து டாக்டர் என்ன குடிக்க சொல்லியிருப்பாரு? கஞ்சி மட்டும் குடிங்கன்னு இருப்பார். வழக்கத்தெல்லாம் வீணாக போச்சு. அதை ஊரான் சாப்பிட்டு உட்காந்துருப்பான். ஊரானா வெளியே விற்றுருவாங்க, யாராவது சாப்பிடுவாங்கன்னு வச்சிங்களேன், இல்லை எவனா திடீர்னு போய் சாப்பிட்ருவான். நானா சொல்றேன்னா என் ஆண்டவர் அப்படி கிடையாது. சத்தியம் தெரிஞ்சா சத்தியம் விடுதலையாக்கும். இன்றைக்கு என் ஆண்டவர் என்னை போஷிக்க தீர்மானிச்சா நிச்சயமா போஷிப்பார். அந்த எந்த பயமோ அச்சமோ சந்தேகமோ கிடையாது. அந்த விசுவாசம் உனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு உன் போர் முடிந்து விட்டது. இன்றைக்கு நமக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. மளிகை சாமான் வாங்க போகும்போது அது எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ. ஏன்? அடுத்த மாதம் கொஞ்சம் ஒருவேளை பணம் ரேட் ஏறிடுச்சுன்னா. அரிசி இந்த வெயில் காலத்தில் மழை பெய்யலன்னு வச்சிங்களேன். இப்போ மழை பெய்யுது இங்கெல்லாம். மழை காலத்தில் மழை பெய்யலைன்னா வெயில் காலத்தில் காய்கறி வெள்ளை என்ன ஆகிடும்? அதுக்காக தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போது ஒரு 50 கிலோ வாங்கி வீட்டிலே வைக்க முடியும்? நம்மளாம் அப்படி தான். ஆவிக்குரிய பிள்ளைகள்லாம் அப்படி தான். எது சீப்பாகுதோ அதை வாங்கி வச்சுக்கோ. எது சீப்பாக இருக்கும்? சரவணா சார் போனால் அல்லது ரங்கநாத சீட்டு போனால் நல்ல விலை தெரு பேர் சொல்லிட்டீங்க. அங்கே எதெல்லாம் சீப்பாகுதோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கும். அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் பயன்படவே படாது. ஒரே ஒரு 2 மீட்டர் வெள்ளை கலர் துணி மட்டும் தான் பயன்படும். தெரியுமா உங்களுக்கு? கஷ்டப்பட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் கடைசியில் யார் வாங்கியாவது போடுவாங்கன்னு யாருக்கே அது வேற சண்டை நடக்கும். நான் தான் போடுவேன், நீ தான் போடுவேன். தேவையில்லாது. அப்படி என்றால் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நீங்கள் எதிர்பாராததுக்கு சேர்த்து வைக்கவே வைக்காதீங்க. அன்சர்டனா வாழவே வாழாதீங்க. ஆண்டவர் உன்னை எப்படி நடத்துவார் என்று உனக்கே தெரியாது. வேதம் சொல்லுகிறது, காக்கையை பாருங்க, அது விதைப்பதும் இல்லை, ஆனால் சோறு மூச்சு முட்டை தின்னுது காக்கா. தெரியுமா உங்களுக்கு? காக்கா பசியோட தூங்குந்தே கிடையாது. ஒன்று திருடியாவது தின்னும், இல்லைன்னா என்னது ஏற்கலப்பை எடுத்துகிட்டு போயிட்டு ஏர் உழுது விதை போட்டு முளைய வச்சு அது தின்னும். அப்படி தானே போட்டிருக்கு பைபிளில். வாய்ப்பே இல்லை ராஜா. அது எவன் சொத்தையோ ஆட்டையை போட்டு நல்லா தின்னு போட்டு நல்லா தூங்குது. காக்காவை பார்த்து எவனா ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்களா? கறியை திருடின்னு போயிடுச்சுன்னு போட்டுக்கிறாங்களா? அந்த காக்கா கறி தின்னு போயிடுச்சுங்கன்னா எந்த பாயாவது கேச போட்டானா? இல்லை அங்கே ரோட்டில் இருக்கிற ஏதாவது நாய் கறி தின்னு போச்சுன்னு பாய் கேச போட்டான்? வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் எப்படி போஷிக்கிறாரு? அப்போ உனக்கும் எனக்கும் அந்த காக்காக்கு இருக்கிற விசுவாசம் கூட கிடையாது. காக்காக்கு இருக்கிற அப்ப சத்தியத்தை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்வீர்கள் என்றால் சத்தியம் என்னை எல்லாவற்றிலும் விடுதலையாக்குங்க. வாட் எவர் த திங் இஸ். நீங்க எதை உங்களோட வாழ்க்கையில முன்னோட்டமாய் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எதை உன் வாழ்க்கையில பயம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அல்ல எது என் வாழ்க்கையில அன்சர்டனா தெரியுதுங்க, அதுக்காக நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேங்க, அதை எங்கன்னா ஒழிச்சு வைக்கிறேங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அது செல்லாம போயிடும். ஆனா என் ஆண்டவர் அழகா சத்தியத்தின் விடுதலை ஆக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இஃப் யூ வாண்ட் த டெலிவரன்ஸ், இஃப் யூ ஆர் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட், சிலர்லாம் பார்த்தீங்க வச்சுங்களேன், எதுக்குங்க ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, எதுக்கான்? உருஜான் வயிற்றுக்கான். உருஜான் வயிற்றுக்குன்னா 25 கிலோ அரிசி ஒரு நாளில் சாப்பிட்ருவியா? சொல்லுங்களேன். ஒரு வேலைக்கு வாங்க சமைச்சு போடுறேன் அப்படின்னு ஒரு சிப்பம் 25 கிலோ தானே பாது. 25 கிலோ அரிசி எத்தனை பேர் சாப்பிட முடியும் ஒரு வேலைக்கு? கை தூக்குங்க பார்ப்போம். சரி, 1 கிலோ, 1/2 கிலோ, 150 கிராமுக்கு மேலே சாப்பிடவே முடியாது. 150 கிராமுக்கு மேலே, 150 கிராம் எவ்வளோங்க பாஸ்டர்? கிலோ 55 ரூபா வச்சுக்கலாம். அப்போ 155 ரூபாவை 10ஆல் வகுத்தா எவ்வளோ வருது? 5 ரூபா 50 பைசா. அப்போ 1 கிலோ எவ்வளோ? 7 ரூபா. உனக்கு எவ்வளோ வேணும் ஒரு வேலைக்கு சாப்பிட? 7 ரூபா இருந்தால் போதும். கஞ்சி வச்சு குடிச்சிட்டு ஆண்டருக்கு தோத்திரன்ட்டு போய்கினே இருக்கலாம். ஆனால் நம்ம ஓடுறோம். எதுக்கு சேகரனே தெரியாதான். எதுக்கு சேர்க்கிறோம், எதுக்கு ஓடுறோம்? சர்ச்சுக்கும் வர்றதில்ல, ஜபமும் பண்றதில்ல, பைபிள் வாசிக்கிறதுல, சத்தியத்தையும் அறியறதில்ல, சத்தியம் விடுதலையும் ஆக்கிறதில்ல, கடைசியில் ஆண்டவர் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. என்னன்னு? ஆண்டவரே சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கம் சொன்னீரே, நான் இங்கே மாட்டிக்கொண்டேன். மாட்டிக்கொண்டது நீ நுகத்தை எடுத்து நீயா தலை மேலே கொழுப்பு போட்டுக்கினேன்.
நீயா போயிட்டு எனக்கு இது வந்துருமோ அப்படின்ற பயத்தில் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கொண்ட. இந்த கொரோனா வந்தப்போ ஐயோ, ரெண்டாவது கொரோனா வந்தப்போ அதை விட மோசம். எந்த கடைக்கு போக ஒன்றுமே இருக்காது. என்னமோ மறுநாளே உலகம் அழிஞ்சு அவங்க மட்டும் நம்ம மற்றவங்களாம் செத்துருவாங்களாம், வாங்கினவங்க மட்டும் உயிரோடு இருப்பாங்கன்னு நினைப்பு. எந்த கடைக்கு போனாலும் எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் மூட்டை மூட்டையாக வாங்கி போயிடுவாங்க வீட்டுங்களுக்கு. நான் யோசிப்பேன் என்ன தான் பண்ணுவாங்க அவங்க நினைப்பு, நம்ம எல்லாம் செத்துருவோம், அவங்க மட்டும் உயிரோடு இருப்பாங்க, ஒரு 3 மாதம் வரைக்கும் வாழலாம். 3 மாதம் கழிச்சு அவங்களும் போயிடுவாங்கல்ல, ஏன்னா இருக்கிறதெல்லாம் காலி ஆகிடும்ல. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, சத்தியம் மாத்திரம்தான் நிரந்தரமாக இருக்கிறது. அதை அறிந்து கொள்ளுகிற அறிவு யாருக்கு தெரியுமா கொடுப்பாரு? பரிசுத்த ஆவியானவர் தான். If you have the Holy Spirit inside you, உனக்குள்ள சரியான ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பார் என்றால் உனக்கு நாளைய குறித்து என்ன இருக்காது, கவலையே இருக்காது. சந்தோஷமா வாழ்ந்துட்டு இன்றையே என் வாழ்வு இந்த பூமியில் என் நாள் கடைசி நாள் என்று எவன் வாழ்கிறானோ அவன் தான் சந்தோஷமா வாழ முடியும். சந்தோஷமா ஆவிக்குரிய பிள்ளைங்க எப்படி தெரியுமா வாழணும்? உண்மையிலே காலையில் எழுந்த பொழுது ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நாள் கொடுத்துருக்காங்க. பாட்டு பாடுறோம், திஸ் இஸ் தி தமிழ் என்ன பாட்டது? நாள் இதுவே, நாள் இதுவே, இந்த நாள் சந்தோஷமான நாள் இதுவே. பாடும்போது நாள் இதுவே அப்படின்னு பாடினு இருப்பாங்க, அழுதுங்கன்னு அலசியாக விட்டுப்பாங்க. அது பாடுறதுக்கு சும்மா இருக்கலாம், அதே போல இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்படி தெரியுமா, இன்றைக்கு என் வாழ்க்கையில் கடைசி நாள், நான் சேர்த்து வைத்தது யாரோ எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஒன்று உங்கள் பிள்ளைகளோ இல்லை யாரோ அதை அழிச்சு நாசம் பண்ண போகிறாங்க, அல்லது எடுத்து அவங்க வாழ்க்கை வாழ போகிறாங்க. நீ என்ன வாழ்ந்தாய்? உன்னை அழைத்த அழைப்புக்கு நீ என்ன செய்தாய்? ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்புக்கு if you have done justice, your war is finished. நீ ஆண்டவர் அழைச்சிருப்பார் என்றால் அந்த அழைப்புக்கு நீ நீதி உள்ள காரியத்தை செய்திருப்பாய் என்றால், இன்றைக்கு ஆலயம் முடிந்து போக போறீங்க, போகும்பொழுது மாலையில் ஆராதனை இருக்கு, வரும்பொழுது நான் போன மாதிரியே வரப்போறேன் அப்படின்னா you have not done the justice to the salvation. உன் ரட்சிப்புக்கு நீ நியாயத்தை செய்யவில்லை. உன்னை அழைத்த அழைப்புக்கு நீ உண்மையா இல்லை. அதனால தான் எல்லா பிரச்சனையும், எல்லா கவலையும், எல்லா போர்லையும் இருந்து கொண்டே இருக்கிறோம். தினந்தோறும் பிரச்சனையிலே இருந்து கொண்டிருக்கிறோம், தினந்தோறும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால் we have not done the justice to our salvation. நீ என்றைக்கு உன் ரட்சிப்புக்கு நியாயமா வாழுறாயோ, ரட்சிப்பு எது குத்தாருங்க? அப்படியே போண்டி மண்ணுக்குள்ள போச்சிடணுமா? ஏன்னா வர ஒரு பயங்கரமான ஆளு, சும்மா வர மாட்டாரு. வேதம் சொல்லுகிறது ராஜாவாய் அவரை பார்த்து பயந்து என்ன பண்ணோம், நோண்டி எத்து குத்தணும், இந்தாங்க நீங்க வச்ச ரட்சிப்பு. அந்த கதெல்லாம் கிடையாது. கொடுத்ததை பெருக பண்ணி அநேகரோட பரலோகத்துக்கு போவதுதான் உண்மையான அழைப்பு, உண்மையான ரட்சிப்பு. அப்போ உன் வாழ்க்கையில் அன்சர்டன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓர கட்டிட்டு எரேமியா சொல்லுகிறது, எரேமியா 17:5 வாசிக்கலாம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பாருங்க, அன்சர்டனான காரியங்கள் அதை குறித்து சண்டை போட்டு கொண்டிருக்கோம். காரணம் என்னமா, we depend upon men. அவன் எப்படிப்பட்டவனா, எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. If you think that all the things that you are earning for somebody, you are a cursed man. நீங்க நம்ம சொல்ற காரியம் தெரியுமா, நான் எல்லாத்தையும் என் பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்கிறேன், மனைவிக்காக சேர்த்து வைக்கிறேன், புருஷனுக்காக சேர்த்து வைக்கிறேன், அவங்களுக்காக சேர்த்து வைக்கிறேன், பரலோகத்துக்கு என்னத்தை தான் சேர்த்து வச்ச அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இங்க இருக்கிறது எதையுமே எடுத்துட்டு போவது நத்திங், ஒன்றும் கொண்டு போக முடியாது. ஒன்று கூட விடவே மாட்டோம், ஒன்று கூட விட மாட்டோம். அந்த மூக்கில் குத்துற மூக்கு தீக்குது பார்த்தீங்களா, அதில் 1/2 கிராமில் வருதா 1/4 கிராமில் வருதா தெரில, எனக்கு கிராம் எவ்வளோ வெயிட்டுன்னு தெரில, எவ்வளோ பெருசுன்னு தெரில. அதில் வரும் அந்த 1/4 கிராம் இல்லை 1/4 கிராமில் அதுலேயே ஒரு சின்னதாக வச்சிங்களேன், அதை கூட என்ன பண்ண மாட்டோம், விடவே மாட்டோம், புட்டிங்கன்னு தான் அனுப்புவேன். நான்லாம் வேஸ்ட்டாக மண்ணில் போகுது, கொடுங்க சர்ச்சுக்கு ஏசி போடலாம் அப்படின்னு வாங்கி வந்துடுவேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் நம்ம நம்பிக்கையை மனிதர் மேலே வைத்து 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 சாபத்தை தேடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த சாபம் தானாக வருது. இப்போ தான் சொன்னேன், நம்ம தூக்கி தலைமையில போட்டுக்கிறோம். அவர் எதுவுமே பண்ணல, அவர் உட்காந்து வேடிக்கை பார்த்துனே இருப்பார். எப்போதான்டா மனம் திரும்புவேன், எப்போதான் நான் கொடுத்த அபிஷேகத்தை உணருவேன், எப்போதான் பரிசுத்தாவினர் சொல்ற மாதிரி வாழ்வேன், எப்போதான் உன் போர் முடிந்து விட்டது, இனி நீ வாழ்வது கிறிஸ்துவுக்காக எண்ணி எப்போதான் ஆத்துமாக்களை கொண்டு வருவ பரலோகத்துக்கு என்று வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வரும், அந்த நாள் நம்ம நாள் இந்த பூமியில் முடிந்து விடும்.
அன்றைக்கு போகும்பொழுது, ஆண்டவரே நீர் கொடுத்த பலத்துல 10 வீடு வாங்கி வச்சிருக்கிறேன், 10 கார் வாங்கி வச்சுக்கிறேன், பேங்க்ல 10 லட்ச ரூபா வச்சிருக்கேன், அதனால எனக்கு பரலோகம் கொடுங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஒரே ஆத்மா எடுத்து வந்துக்கிற, ஆண்டவரே என் திராணி அவ்வளவுதான் முடிஞ்சது, என் பலன் அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு ஒரு ஆத்மா கொண்டு வருவாய் என்றால் சத்தியம் இங்கேயும் உன்னை விடுதலையாக்கும், அங்கேயும் என் ஆண்டவர் எழுந்து உன்னை வரவேற்கிறவராயிருக்கிறார். பட் we are still fighting on the battle ground. போர்க்களத்தில் இன்றும் நம் காரணத்தை தேடிக்கொண்டு எதையா ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். You know why? Because we do not know the value of the salvation. ரட்சிப்புடைய மதிப்பு தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை நீ போரை பார்த்து கொண்டிருப்பாய்னா, உனக்கு போருக்கு கொண்டு வந்து நிறுத்தின என் ஆண்டவர் அதை விட பெரியவர். அவர் அருமையாய் யுத்தம் செய்கிறவர். நீ நினைக்கிற மாதிரிலாம் யுத்தம் செய்ய மாட்டார். எடுத்து வாசிக்கலாம். சகரியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகரியாவின் புத்தகம் 14:3. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். பாருங்க, ஆண்டவர் எப்படி போராடுவாரோ, யுத்த நாள்ல போராடுறது போல. சாதாரணமா நம்ம ஆளு சண்டை போடுறவரெல்லாம் கிடையாது. நீ அதிகபட்ச சண்டை போட்டா எப்படி நம்ம சண்டை போடுவ, போய் ஒரு அறை விட்டு வந்துடுவ, அவ்வளவுதான் உன் சண்டை. நம்ம ஆளு எங்க ஆளுகிறாரு பார்த்தீங்களா, இறங்கினா அப்படியே வேற லெவல் ஃபைட்டு. 3 வித படைகளும் ஒரே நேரத்தில் தாக்குவாரு. என்ன படை பாது? ஆகாயப்படை, தரைப்படை, காலான் படை, ஏதோ விமானப்படை, ஏதோ விடுங்க வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சது 3 படை, நீங்கள் 4 படை 5 படை கூட வச்சுங்க. ஆனால் சொரி சரங்கு வராத பார்த்துங்க, அந்த படம் வராமல் பார்த்துங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஏன் ஆண்டவர் எப்படின்னா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஃபைட் பண்ண மாட்டாரு. நீ நினைக்கிற மாதிரி உன் யுத்தத்தை உன்னை யுத்தம் பண்ண வைக்க மாட்டாரு. நீயும் நான் நினைத்துக் கொள்ளுகிறோம் சின்ன சின்ன விஷயங்களை, அல்லது நான் கட்டப்பட்டிருக்கிறேன் இதுல இருந்து நான் விடுதலை ஆயிட்டேன்னு வச்சுங்களேன், அப்படியே ஆண்டவருக்கா எழுந்து பிரகாசிப்பேன். கட்ட வச்சுக்கினே நீதான். நீயா காலை கொண்டு போய் கட்டிக்கின்னு வரமாந்து அப்படின்னா அது வராது. நீ காலை வெட்டிட்டு வெளியே வா. வேதம் சொல்லுகிறது, ஒரு கண்ணோட பரலோகம் போயிடலாம், 2 கண்ணோட எங்க போக கூடாது, நரகத்துக்கு போகவே கூடாது. எந்த இடத்துல நீ கட்டப்பட்டிருக்கிறாயோ அந்த கட்ட அவரு இல்ல, காலை வெட்டு கையை வெட்டு வெளியே வந்துகிட்டே இரு. Because God does not bring bondage. என் ஆண்டவர் ஒருபொழுதும் உன் மேல கட்டுகளை கொண்டு வருவதில்லை, அவர் கட்டுகளை அவிழ்க்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நீ பயந்து 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 இது வந்துருமோ என்று எண்ணி பயந்து கொண்டிருக்கிற காரியத்தையோ அவர் விடுதலை செய்கிறவராயிருக்கிறார். இல்லைங்க, நான் இன்னமும் மாம்சத்தோடு இருக்கிறேன், அதனால தாங்க இப்படி இருக்கு அப்படின்னா, இன்றைக்கு என் ஆண்டவர் உனக்கு விடுதலையை தர காத்து கொண்டிருக்கிறார். He is ready to finish your war. உன் போரை அவர் முடிக்க காத்து கொண்டிருக்கிறார். Because he is a good fighter. அவர் நல்ல போர் கேப்டன். பார்த்துங்க, சின்ன சண்டைனா கூட மொத்தத்தையும் யுத்த நாளை போல போடுவாராம். மொத்தத்தையும் யுத்த நாளை போல. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கு சண்டைன்னு வச்சுங்களேன், நீங்கள் மட்டும் சண்டை போடுறதா பக்கத்து வீட்டுக்காரன் ஜெயிச்சிருவான். பக்கத்து வீட்டுக்காரன் சில விசுவாசிங்க ஜெயிச்சிருவாங்க. அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா நம்ம அப்படியே காதையும் மூக்கையும் வாயும் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு 10 கிலோமீட்டர் போனால் கூட கேட்கும் அந்த சவுண்டு. அவங்கள விட்டுருங்க. பொதுவாக நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஜெயிச்சிருவான். திடீர்னு உங்கள் சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க உங்கள் பக்கத்தில் நிற்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா 2 துள்ளுவோம். ஏன்னா கூட இருக்கிறவன் யார், மாமாக்கிறான், மச்சங்கிறான், அண்ணங்கிறான், தம்பிக்கிறான். அவன் ஒரு அடி அடிச்சா நம்ம ஒரு அடி அடிக்கலாம். 2 பேரும் சேர்ந்து அடிச்சா அவன் என்ன பண்ணிடலாம். நம்ம கணக்கு அவ்வளவுதான். என் ஆண்டவருடைய கணக்கு அப்படி அல்ல. சேனைகளை அனுப்பி அர்த்தம் பண்ணுகிறவராயிருக்கார். இருந்த இடம் தெரியாமல் பண்ணுகிறவராயிருக்கிறார். உன் யுத்தத்தை நீ அற்பமாய் எண்ணி அந்த யுத்தம் பெருசு நினைத்து கொண்டிருக்கிற அவர் பார்வையில் அது ஒண்ணுமே இல்லை. நீ பண்ண வேண்டிய யுத்தம் என்ன தெரியுமா, ஆத்துமா அறுவடை தான் பெரிய யுத்தம். எப்படியாவது இந்த வருடம் முடியறதுக்குள்ள நான் ஒருத்தரை கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி பாரு. பெரிய சண்டை இருக்குது, பெரிய இதெல்லாம் வேஸ்ட். இப்போ இவ்வளவு நேரம் பண்ண யுத்தம் எல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் அற்பமான யுத்தம். இதெல்லாம் நம்ம விசுவாசிய தலை மேல தூக்கி வச்சுக்கின்னு ஐயோ என் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம், பாஸ்டர் வந்து கேட்டு பாருங்க. பாஸ்டர் கேட்டு தூங்க தான் செய்யணும், வேற எதுவுமே பண்ண முடியாது. ஏன் தெரியுமா, உங்க யுத்தம்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாத யுத்தம். ஆனா ஆத்தும யுத்தம்னு எடுத்து பாரு,
உன்னை நாசமாக்க அவன் காத்து கொண்டிருப்பான், உன்னை நிர்மூலமாக்க காத்து கொண்டிருப்பான். அப்பதான் என் ஆண்டவர் உண்மையான போரை காட்டுகிறவராயிருக்கிறார். அப்பதான் உன் எதிரி நிர்மூலமாக்குறத நீ பார்க்க முடியும். அப்பதான் அவருடைய வல்லமையை உணர முடியும். அப்பதான் அவருடைய யுத்தம் இப்படி பண்ணுவாரா, இவ்வளவு பெரிய ஆண்டவரா என்ற ஒரு பெரிய ரட்சிப்பின் வேல்யூவை நீ உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு சாதாவா இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்துமாக்காக யுத்தம் பண்ண போறேன்னு சொல்லி பாருங்களேன். என் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உனக்காக ஃபைட் பண்ண காத்து கொண்டிருக்க. நீ எதை குறித்து கவலைப்படவே வேணாம். நாளைக்கு என்ன சாப்பிடுவோம் கவலை இல்லை, என்ன ட்ரெஸ் பண்ணுவோம் கவலை இல்லை, ஐயோ குண்டாயிட்டன் ட்ரெஸ்ஸு டைட் ஆயிடுச்சு கவலை இல்லை, ஒல்லி ஆயிட்டன் ட்ரெஸ்ஸு லூஸ் ஆயிடுச்சு கவலை இல்லை, டைட் ஆனாலும் லூஸ் ஆனாலும் கலர் மாறினாலும் ஃபேட் ஆனாலும் அவர் ஒருவர் இருப்பார் என்றா உனக்கு தேவையானதை சரியா டைமுக்கு போஷிக்கிறவர். நீயா சாப்பிட்டா கூட அன்டைமுக்கு போய் சாப்பிடுவோம். தெரியுமா உங்களுக்கு? வேலை அதிகமாகிடுச்சு பாஸ்டர், எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? 3 மணிக்கு. நீங்கள் எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? நான் 11 மணிக்கு காலை சாப்பாடு சாப்பிட்டேன். நைட்டு சாப்பாடு அது விடிஞ்சிரும். அந்த கதைலாம் கிடையாது. எங்கள் ஆண்டர் விட்ட விடியும் போது காக்கா வந்து ஏந்திரா சோறு வச்சுக்கிறேன் அப்படின்னும். சரியா 12 மணி ஆனால் போதும் காக்கா வந்து ஏந்திரா சோறு வச்சுக்கிறேன் அப்படின்னும். காக்காவுக்கு டைம் ஒரு ஆள் வாக்கா கட்டின்னு நினைக்கிறாங்க, வாட்ச் கட்டி விட்டுருப்பாங்க காக்கா காலில். டைம் பார்த்துக்கினே வாங்க, அங்கே எலியா தூங்கினுங்கிறான், சரியா சோறு கொண்டு போங்க ஆண்டு சொல்லியிருப்பாரோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் சரியா போஷிச்சுது, தேவையானதை போஷிச்சுது, ஆரோக்கியமானதை போஷித்தது. கண்ட குப்பையும் தின்னு சுகரும் பிபியும் வரல. அவனுக்கு வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை போஷிச்சு. அதுதாங்க சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், இருந்த இடத்துல கண்களை மூடி. இன்னும் என் வாழ்க்கையில் நான் இந்த சின்ன சின்ன காரியத்தைங்க அல்லது என்னுடைய பாண்டேஜ் என் கட்டுகளை யுத்தமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். என் கட்டுகளை வைத்துக்கொண்டு நான் யுத்தம் 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 என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதுலேருந்து உடைக்கப்பட வேண்டும், அதுக்காக உபவாசம் இருக்கிறேன், அதுக்காக ஜெபம் பண்றேன், அதுக்காக ஜெப குறிப்பு கொடுக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் கட்டு கிடையாது. நீ சத்தியத்தை அறிந்திருப்பாய் என்றோ என் ஆண்டவர் அதை ஒரு நொடி பொழுதுல மாற்றி விடுகிறவராயிருக்கிறார். இல்லைங்க, நாளை குறித்து பயம், நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. என் வாழ்க்கை கலக்கமாவே இருக்கிறது, என் வாழ்க்கை பயத்தோடவே இருக்கிறது. அல்லது என் வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று தெரியல, அல்லது எனக்கு மேல அந்தகாரம் கூடாரம் போட்டு என் வாழ்க்கையை நாசமாக்க பிளான் பண்ணுது அப்படின்னா நீ இன்னும் உன்னை ரட்சித்த ஆண்டவருடைய வல்லமையை புரிந்து கொள்ளவில்லை. உன்னுடைய ரட்சிப்பின் பவரை நீ புரிஞ்சு கொள்ளவில்லை. உன்னை ரட்சிப்பு எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவன் காலு பட்ட இடத்த வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் சொன்ன, நீ நடடா, தேசம் முழுதும் உனக்கு சுதந்திரமாய் தரேன்னாரு. அவன் நடக்க 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 தேசம் முழுதும் அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தான். எதிரியின் வீடா இருந்தாலும் தூசியை தட்டிட்டு வா, தூசி பதில் சொல்லு ஆண்டவர் சொன்னவர். அப்படி என்றால் நீ நடக்க வேண்டிய பாதையில் அழகா நட. உன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு திரும்பு. அப்பொழுது உன் மீறுதல்களை அவர் நினைக்காமல் மறந்து விடுகிறவர் ஆயர். He will never remember not even a single mistake that you have done against the word of God. வேதத்துக்கு விரோதமாய் செய்த எந்த காரியமா இருந்தாலும் அவர் அப்படியே மறந்து எதுவுமே தெரியாததை போல உன்னை மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறவர். இளையகுமாரன் தகப்பன் பார்த்த பொழுது அவன் கில்ட்டியா ஃபீல் பண்ணா, ஆனா தகப்பன் கில்ட்டியா ஃபீல் பண்ணல. தகப்பன் திரும்பி வந்ததை நோக்கி சந்தோஷப்பட்டவனாய் இருக்கிறான். என் ஆண்டவர் அப்படிதான். நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்குங்க, என் நேரங்க, என் தலையெழுத்துங்க, இப்படிதான் போச்சுங்க என் வாழ்க்கை, அதனால தான் முன்னேற முடியல, அதனால தான் ஆத்துமாரோட பண்ண முடியல அப்படின்னு சொல்லி 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 கொண்டே இருப்பா என்றா ஃபர்ஸ்ட் நீ ஆத்துமாவை கொண்டு வர ஆயத்தமாகும். என் ஆண்டவர் உன் யுத்தத்தை வேற மாதிரி மாற்றி விடுவார். உனக்கு இருக்கிற சுற்றி இருக்கிற போர் வீரர்களை மாற்றி விடுவா. உன்னை சுற்றி இருக்கிற பாளையத்தை மாற்றி விடுவா. பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி விடுவா. அவன் சண்டை ஆரம்பிச்சா அத்தம் பண்ணுவான், 7 வழியா ஓட விடுவான், பாக்குறவெல்லாம் மிரள விடுவான், எதிரிய தலை குப்புற மூஞ்சிக்கு நேரம் அப்படியே விழ விடுவான், பின்னிட்டு விழ விடுவான். நீ ஏறி அவன் மேல மிதிச்சு நடந்து போய்கிட்டு ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு வந்தா மாத்திரம் போதும். இன்றைக்கு ஒருவேளை if you are still looking on the warfare, நான் இன்னமும் என் யுத்தத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னா விட்டுருங்க, விட்டுருங்க. உன்னை அழைத்த அழைப்பு வேற, உன் ரட்சிப்பு விலையேற பெற்றது.
அதை தூக்கிட்டு போயிட்டு சும்மா அற்பமான மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மனுஷன் மேல கண்ணில் படுற ஆசைக்கோ அல்லது உலகத்தில் இருக்கிற ஆசைக்கோ அதை அடமானம் போட்டுறாத. அந்த ரட்சிப்பு விலையேறப்பட்டது என் இயேசுவின் ரத்தத்தின் அதை மீட்டெடுத்தப்பட்ட விலையுள்ள காரியமாய் மாறிவிட்டது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே ஒருவேளை இன்னமும் நான் அப்படியே இருக்கிறேன், சாபமா எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்றா பரிசுத்த ஆவியானவர் அதை உடைங்க ஆண்டவரே. இல்லை, நான் என் வாழ்க்கையில ஆத்துமா அறுவடையை நான் பார்ப்பேன், ஒரு ஆத்துமாவது பரலோகத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறவர்கள், நீங்க இறங்கி யுத்த நாளை போல இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு விரோதமாய் வருகிற காரியத்துக்கு எதிராக நீங்க யுத்தம் பண்ணும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். எங்க ஆண்டவர் யுத்தம் பண்ணா எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவர். அப்படிப்பட்ட யுத்தத்தை எங்க திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை அனுபவிக்க நீங்க உதவி செய்ய. இந்த பூமியிலிருந்து வரும்பொழுது எதையும் கொண்டு வரவில்லை, போகும்போது எதையும் கொண்டு போவதில்லை. ஆனா ஆத்துமா அறுவடை இருந்தா பரலோகம் எங்களுக்காய் காத்து கொண்டிருக்கும். என் ஆண்டவர் எனக்காய் காத்து கொண்டிருப்பார் என்ற ஒரு ரட்சிப்பின் விலையை அவங்களுக்கு காண்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் சத்தியம் விடுதலை ஆக்கும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். இயேசு ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் ஒவ்வொருடைய இருப்பாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். அதனால கீழே இருக்க சண்டையை பார்க்காதீங்க, ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. பரலோகத்தில் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார்.